சினிமால சாதிச்சிருக்கிறாரா கேப்டனுடைய மகன்? அவருடைய படம் படைத்தலைவன் வந்திருக்கு. அந்த படத்துடைய வசூல் நிலவரம் என்ன? இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தக் லைஃப் வந்து கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஆகி போச்சு. அந்த படத்தோட வசூல் என்ன பாத்துருவோமா? கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சினிமா அரசியல் அப்படின்னு ரெண்டுலயுமே கொடி கட்டி பறந்துகிட்டு இருந்தார். ஒரு மாபெரும் உச்சத்தை தொட்டவர். இவருடைய மூத்த மகன் பாத்தீங்க அப்படின்னா அரசியல ரொம்ப பிஸியா இருக்கிறார். அந்த வகையில அவருடைய இளைய மகனான சண்முக பாண்டியன் இவர் சினிமால நடிச்சுக்கிட்டு இருக்கிறார். இவருடைய நடிப்புல ரீசெண்டா வந்த படம் தான் படைத்தலைவன். அறிமுக இயக்குனரான அன்புதான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துல சண்முக பாண்டியனோட சேர்ந்து கஸ்தூரி ராஜா, முனிஷ்காந்த், யாமினி அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. குறிப்பா இந்த படத்தை நிறைய பேர் முதலே பார்க்கணும் அப்படின்னு நினைச்சதுக்கான காரணம், இந்த படத்துல ஏஐ யூஸ் பண்ணி கேப்டனை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த வகையில அந்த காட்சிகளும் இந்த படத்துல இருக்குது. மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. குறிப்பா இந்த படம் மக்கள் மத்தியில ஒரு சின்ன பாசிட்டிவான ஸ்பீச்சை கொண்டு வந்திருக்கு. ஸோ மேபி ஒருவேளை மக்கள் பார்த்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னா டாக் ஆஃப் த டவுன்ல நல்லா ஓடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த வகையில இந்த படத்துடைய வசூல் பற்றி அதிகாரப்பூர்வமா தகவல் வரலன்னா கூட அனுமானமா நிறைய பேர் சில விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த படம் ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்கும் 1 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான பொருட்செலவுல எடுக்கப்பட்ட படம் தான் தக் லைஃப். போன ஜூன் 5 தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இந்த படம் ஒரு பயங்கரமான பில்டப்லாம் கொடுத்தாங்க. மணிரத்னம், ARR, குறிப்பா கமலஹாசன், STR அப்படின்னு இவ்வளோ பெரிய படம் எங்கேயோ போகும்னு நினைக்கிறப்ப சரியா போகல. அதன் காரணமாக இந்த படம் உலக அளவுல 10 நாட்கள்ல 89 கோடி தான் வசூல் செஞ்சதாக சொல்லப்படுது. ஒரு பக்கம் கமலஹாசன் சாரோடைய ஃபேன்ஸ் ரொம்ப வருத்தமா இருந்தா கூட அடுத்து அவருடைய படம் நீங்க கூட பார்த்திருப்பீங்க, அன்பரியோட சேர்ந்து ஒரு படம் பண்றாரு. அந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க கமல் ஃபேன்ஸ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.